ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உப்பு கறி செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு மூணுத்தையும் கொட்டி வணக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரத்தில் தள்ளி வச்சுட்டு நம்ம கிள்ளி வச்சுருக்கிற வரமிளகாவை கொட்டிட்டு அது கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் அப்படியே இதாகட்டும். நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் கறியை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கோம். அதையும் தூக்கி இதில் போட்டு வணக்கணும். நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். எண்ணெயிலே வணக்கணும். அதுதான் மெயின். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. வேணால் கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறம்னா கொஞ்சம் தெளித்து விட்டுக்கலாம் தண்ணியை. அவ்வளோதான். தண்ணியே ஊற்றக்கூடாது மெயின் இந்த டிஷ்ஷுக்கு. நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் தேவைக்கு ஏற்ற உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடிக்கணும். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே என்ன செய்யணும்னா சிக்கன் பொடி, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை இதில் போட்டு அப்படியே கொஞ்சம் வணக்கணும். நல்லா வணக்கிக்கோங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. நல்லா வணக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வேகாத மாரிக்கே இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அப்புறமேல கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே வணக்குங்க. அவ்வளோதான். ரசம் செஞ்சு வச்சுருக்கேன். அப்படியே இந்த ரசமும் உப்பு கறியும் எல்லாம் சாப்பாடும் வச்சு சாப்பிட்டோம்னா மழை நேரத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரசாரமான சாப்பாடு. தேங்க்யூ.